வணக்கம் நண்பர்களே, திரிபிரியாவில் மீண்டும் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் வரகரிசியை பயன்படுத்தி மசாலா கஞ்சி எப்படி செய்யலாம் என்பதை பார்க்க போகிறோம். நான் வரகரிசி எடுத்திருக்கேன். 3/4 1 கப்பு வரையும் கரெக்டாக இருக்கும். ஆனால் நான் எடுத்திருக்கிறது 3/4 கப் அளவு. இது 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவுகள். 3/4 கப்பு வரகரிசியும் 1/2 கப்பு சிறுபருப்பும் எடுத்திருக்கேன். குக்கரில் 1/2 டீஸ்பூன் நெய்யை சூடு பண்ணிப்போம். 2 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் வெந்தயம், ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன். ரொம்ப மசாலா போடக்கூடாதுங்க, இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இப்போது பொடியாக நறுக்கின புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். ஒரு பூண்டு, பாதி வெங்காயம், பாதி தக்காளி, 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இதெல்லாம் சேர்த்து ஒரு தடவை கிளறி விட்டுறலாம். 1/2 கப் அளவுக்கு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். காய்கள் உங்களுக்கு விருப்பம் போல் எடுத்துக்கலாம். கேரட் பீன்ஸ் சேர்த்து 1/2 கப்பு. இதையும் ஒரு தடவை கலந்து விடுவோம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், கால் டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்க்கிறேன். இதெல்லாம் சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். இப்போ வரகரிசியும் பருப்பையும் நல்லா கழுவி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துருவோம். சேர்த்து ஒரு தடவை கலந்து விடுங்க. இப்போது எந்த கப்பால் வரகரிசி அளந்தோமோ அதில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. பருப்பு எந்த கப்பால் அளந்தீங்களோ அதே கப்பில் 4 மடங்கு தண்ணி சேர்த்துக்கணும். வரகரிசிக்கு 3 மடங்கும் பருப்புக்கு 4 மடங்கும் தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா குழைய வெந்து கரெக்டாக வரும். நமக்கு சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ குக்கரை மூடி போட்டு மிதமான சூடில் 3 விசில் வச்சு எடுங்க. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. நல்லா மசிச்சு விட்டுருங்க. இதுமாதிரி கரண்டியை வச்சு மசிச்சிடுவோம். இப்போது 1 கப்பு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது கஞ்சின்றதால கொஞ்சம் நமக்கு அந்த லிக்விட் பதத்தில் வேணும். ஸோ 1 கப்பு தண்ணி, இன்னொரு கப்பும் தண்ணி சேர்த்தா நமக்கு அந்த குடிக்கிற கன்சிஸ்டன்சி கரெக்டாக கிடைக்கும். ஸோ இப்போ கரண்டியை வச்சு ஃபுல்லாக கிளறி விட்டுருக்குங்க. பாருங்கள், இது கரெக்டான பதம். இது 5 நிமிஷம் நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா இப்படி கொதி வரும் லைட்டாக. இந்த கொதி வந்த பிறகு ஆஃப் பண்ணிவிட்டு நாம் பரிமாறலாம். அவ்வளோதாங்க, மைல்டாக மசாலாவோட ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இந்த கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இதை நான் நோன்பு கஞ்சி ஸ்டைலில் தான் செஞ்சுருக்கேன். ஆனால் வெஜிடபிள்ஸை வச்சு செஞ்சுருக்கேன். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் எழுதுங்க. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.